கோல்டு ஜுவல்லரிலாம் மீட்டுட்டீங்களா? புது வீடு கட்ட எதுக்கு முடிவு பண்ணீங்க? என்ன காரணம்? இந்த வளையல் வந்து கோல்டா புதுசா நல்லா இருக்கு டிசைன் அப்படி சொல்லி அப்போ வந்து என்னமோ சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சங்கீதா பெரிய பிள்ளையா மாறிட்டாரு, அம்மாவாயிட்டாரு. 66 கிலோல இருந்து 70 கிலோ வந்து இப்ப 72 கிலோ ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லி, ஆனா ஒரு சில பேர் ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. குழந்தைலாம் எல்லாமே எப்படி யூடியூப்ல ஆட்டம் போட்டுனுக்குறாங்க, படிச்ச மாதிரி நீலாம் படிச்சிருக்கேன்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. உனக்கு பல்லு தூக்கிட்டு இருக்கமா, கிளிப்பு போடு நிறைய கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான கேள்வி எல்லாம் எழுதிருக்கேன், இப்போ நாங்கள் ஆன்சர் பண்ண போறோம். எவ்வளவு கொஸ்டின் எழுதி வச்சிருக்காங்க பக்கமா. எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்ம வீட்டோட கரண்ட் பில். இதை 2-3 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்க மந்த்லி கரண்ட் பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒன் மந்த் விட்டு 1 மந்த் அது மாதிரி தான் கரண்ட் பில். எல்லா வீட்டுக்கும் அப்படிதான் எடுப்பாங்க கரண்ட் பில். பாண்டிச்சேரியில மாசம் சொன்னாங்க. அது பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு மாசம் விட்டு இன்னொரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு டைம் தான் கரண்ட் பில் எடுப்பாங்க. எவ்வளவு கரண்ட் பில் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்? கரண்ட் பில் எப்படின்னா 2600ல இருந்து 3000, மேக்ஸிமம் 2000ல இருந்து 3000 இந்த ரேஞ்சில தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில் வருது. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைட்டு, டிஷ்வாஷரு, அப்புறம் வந்து கிச்சன் ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோவையும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் 3000 வருது. ஏசி வேறு இருக்குது. இது எல்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால தான் 3000 வருது. இல்லைனா இன்னுமே கம்மியாக வரும். அப்படிதானே? இல்லை, 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் பில்லை வந்து எங்கள் அம்மாலாம் கட்டவே மாட்டாங்க. அந்த 100 யூனிட்ல ஜீரோவா போயிடும். 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 50 ரூபா, 5 ரூபா, அந்த மாதிரி 2 ரூபாலாம் கரண்ட் பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வீட்டுக்கு. ஸோ கரண்ட் பில் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் கரண்ட் பில் வரும். நம்ம வீடியோக்கு நிறைய லைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேபி பிளான். நிறைய பேர் இதுவுமே கேட்டிருந்தீங்க. செகண்ட் பேபி பிளான் இருக்கா? வீடு கட்டிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, 2வது குழந்தை எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ செகண்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதிர்பார்த்து தான் இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம பிளான் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடவுளாக கொடுக்கறது தான். ஸோ சந்தோஷமான விஷயம், அது எப்போ நடக்கும் தெரியல. நடந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்லாஸ் கூட சேர்ந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆமா, எல்லாருக்குமே வயசாயிடுச்சு. அவங்க கூடலாம் ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் பண்ணா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, எல்லாருக்குமே சுகர், பிபி உடம்பு வேற சரியில்லையா, அவங்களோட சேர்ந்து ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அவர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் ப்ராங்கே பண்ண மாட்டீங்க, ப்ராங்க் வீடியோ போடாததுக்கான ரீசன் என்ன? அண்ணா கூட ப்ராங்க் பண்ணுங்க, அம்மா கூட ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ ஈட்டிங் சேலஞ்செலாம் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் அவ்வளோ சாப்பிட முடியாது இல்லையா, சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா வந்து பிரச்சனை தானே. அதனால தான் ஈட்டிங் சேலஞ்சே இப்போ அம்மா கூட அத்தை கூட யாரு கூட ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும்ல ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணா. அதனால தான் ப்ராங்க் வீடியோ ஏன் போட மாட்டீங்க, என்ன ரீசன் சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து என்னமோ சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சங்கீதா பெரிய பிள்ளையா மாறிட்டாரு, அம்மாவாயிட்டாரு. பொறுப்பு வந்துருச்சு இப்போ. அதான் சொல்றேன், அம்மாவாயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இப்போ வந்து ப்ராங்க் பண்றதுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆமா, அப்போ வந்து அடிப்பேன், திட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். இப்போ வந்து வெளுத்து வாங்குவாரு ஃப்ரெண்ட்ஸ். ரஷிதாலாம் இருக்கால, ஸோ ப்ராங்க்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ராங்க் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ப்ராங்க்கும் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டோம். நம்ம சேனல்ல நிறைய பிராங்க் வீடியோஸ் முன்னாடியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால பிராங்க்லாம் வந்து யோசிச்சு பண்ற அளவுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யூடியூபர் கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்க கிட்ட பேசுற எல்லா யூடியூபர் கிட்டயும் நாங்க நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம். நாங்களும் ஒரு யூடியூபர் தான். எங்க கிட்ட யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லார்கிட்டயுமே நாங்க பேசிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆமா, சோ கொஞ்சம் பேர்கிட்ட தான் பேசுவோம், அவங்க கிட்ட இன்னுமே நாங்க பேசிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பட்ஜெட். நம்ம வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேண்டோட காஸ்ட் இல்லாமல் வெறும் வீடு கட்டுறதுக்கு ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து எல்லாமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்து வந்து 60 lakhs. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மறுபடியும் கேட்டதுனால மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 60 to 65 lakhs தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு மொத்தமாக பட்ஜெட். ஹோல் பட்ஜெட், இன்டீரியரு, உள்ளே வச்சிருக்க பொருள் எல்லாமே சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாவை எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க? சிபிஎஸ்சியா? என்ன ஐடியால இருக்கீங்க? வேற எதாவது சேர்க்க போறீங்களா சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஜஷிதாவை ஸ்கூல் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்போ வந்து ப்ரீகேஜி போயிட்டு இருக்காரு அவர், ஜாலியா ப்ரீகேஜி போறாரு. ஆமா, கோல்டு ஜுவல்லரிலாம் மீட்டுட்டீங்களா? உங்க கோல்டு ஜுவல்லரிலாம் மீட்டுட்டீங்களா? சொல்லவே இல்லை
அடகு வைக்கும்போது சொன்னீங்கல்ல மீட் அப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட கோல்டு ஜுவல்லரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டுட்டு மறுபடியும் அடகு வச்சு. ஆமாம், ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே அடகு வச்சிருக்கேன். அப்புறம் கேட்டிருந்தீங்க இந்த வளையல் வந்து கோல்டா புதுசாக நல்லா இருக்கு டிசைன் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஜஷிதா வளையல் ஒன்று வச்சிருந்தேனே, இது சொல்றதுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். கோல்டு மாதிரியே நல்லா பளபளன்னு இருக்குல்ல. பாருங்க இந்த டிசைன் வந்து கோல்டான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து கோல்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கவரிங் தான். ரெண்டுமே கவரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கேவி டெக்ஸ் போகும்போது எடுத்துட்டு வந்தோம். ஆமா, ஜஷிதாக்கு நல்லா சூப்பரா இருந்தது. கோல்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போட்டு அனுப்புறது இல்ல, கழட்டி வச்சேன். யாராவது கோல்டுன்னு சொல்லி ஜஷிதா வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயந்துகிட்டே வந்து கழட்டி வச்சுட்டேன். நான் ஒரு 4 வளையல் வாங்கினேன். இது சும்மா திருவிழாக்கு வெளில போகும்போது போட்டுருப்பா. கோல்டுனா இது மாதிரி கிடக்குமா, அங்க ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்கு, எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா. ஜஷிதாக்கு கோல்டு வளையல் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ கோல்டு விற்கிற விலையில பார்த்தா ஒண்ணுமே வாய்ப்பே இருக்காது. வளையல்லாம் எடுக்க முடியாது. ஆமா, அவன் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு தான் வேற எடுக்கணும். இது வந்து கவரிங். இது இந்த வளையலுமே கவரிங். என் வளையல்லாம் அடகு கடையில பேங்க்ல தூங்குது. பேங்க்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் படிக்க போயிருக்கு. ஹை சீலிங்ல போட்டிருக்க லைட்டோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த சாண்டியர் லைட் போட்டிருக்கோம்ல, சாண்டியர் லைட் நம்ம வீட்டு போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 29,000 ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா 30,000 கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 30,000 நம்ம வந்து இங்க இருந்து சென்னை பாரிஸுக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த லைட் வாங்கிட்டு வந்து தான் மாட்டிருக்கோம். ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எக்கச்சக்கமான லைட் இருக்குது, நிறைய கடை இருக்குது. அங்கே தான் போய் இந்த டிசைன் பார்த்து எடுத்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கோபுரமா டிசைன், எல்லா டிசைனுமே இருக்கு. பாரிஸ் போனா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா லைட்டுமே கிடைக்கும். ஆமா, அந்த ரோப் லைட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டியர் லைட்டு, வெளியில இருக்க அந்த ரவுண்ட் லைட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில இருந்தா வாங்கிட்டு வந்தோம். அந்த ஒரு லைட்டோட ரேட்டு மட்டும் 29,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஏஜ் எல்லாம் சொல்லலாம் பேபி. ஏஜ் சொல்லலாம், என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கரெக்டா 34 வயசு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு 33 வயசு. எனக்கு சங்கீதாக்கு 1 வயசு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வயசு சின்ன பொண்ணு பேபி. ஆமா, 1 வயசு சின்ன பொண்ணு தான். எனக்கு வந்து 33 நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். வினோத் ஜாபுக்கு போகிறது இல்லையா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாபுக்கு போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா, 3 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாபுக்கு போறது இல்ல, வீட்டில தான் இருக்கேன். நீங்க லவ் மேரேஜா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லு பேபி. என்ன பேபி, நமக்குள்ள எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே தானே லவ் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு பார்த்த தருணம் அதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. பழைய வீடியோ பேபி, அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஆமா, அந்த மேரேஜ் ஸ்டோரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், எப்படி பொண்ணு பார்க்க வந்தாங்க. மேரேஜ் ஸ்டோரிலாம் பார்த்தா செம சிறப்பாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் மாடி தோட்டம் வச்சா மொட்டை மாடி அந்த பில்டிங்லாம் வீக் ஆகிடுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்க, அது வீணாயிடாதான்ற மாதிரி கேட்டாங்க. அது எப்படின்னா, மாடி தோட்டம் வைக்கும்போது என்னென்னா ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கோம். நாங்கள் கூலிங் டைல்ஸு, வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணதுனால நாங்கள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து டைல்ஸ்லாம் ஒட்டாமல் நார்மலாக வச்சா வந்து டேரெக்டாக வந்து கான்க்ரீட்டில் தண்ணி போய்கிட்டே இருந்தோம்னா, ரெகுலராக போயிருந்தா கான்க்ரீட் வீக் ஆகிடும். அதனால தான் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ரெகுலராக ஊற்றிக்கிட்டே இருந்தால் வெயில் அடிக்கும்போது காயிற மாதிரி கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்கும்போது காஞ்சிச்சுன்னா ஒன்றும் ஆகாது. ஸ்டாண்ட் வச்சு நல்லா ஹைட்டாக தூக்கி வச்சிருந்தீங்கன்னா எதுவும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தண்ணி நிற்காத அளவுக்கு வந்து தள்ளி விட்டுட்டே நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிற்காது மொட்டை மாடியில். நம்ம டெய்லி காஞ்சிரும், டெய்லி ஊற்றுற தண்ணி கொஞ்ச நேரத்திலே காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, புதுசாக வீடு கட்டியிருக்கோம்ல, அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஃபியூச்சரில் தான் பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்ததுன்னா சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்காவோட வெயிட் லாஸ் பத்தி சொல்லுங்க. நீதான் சொல்ல. அவனா போய் நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சங்கீதாவோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பத்தி சொல்லட்டும். என்ன? நான் வெயிட் லாஸே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பழைய வீட்டுல இருந்தேன்ல, அப்ப எடை போடும் போது 66 என்னமோ நான் எடை போட்டு நான் வெயிட் குறைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். பழைய வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். 66 கிலோல இருந்து 70 கிலோ வந்து இப்ப 72 கிலோ ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் ஏத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா வெயிட் லாஸ் ஆகல. வெயிட் லாஸே ஆகல. ஆனா நான் பார்த்தா குண்டா இருக்கிற மாதிரி தெரியல தானே? இல்ல அவ்வளவு குண்டா இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆனா குண்டா தான் இருக்கிறேன். ஆக்சுவலி சுடிதார்லாம் போட்டா குண்டா இருக்கிற மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி கட்டினா இந்த பிளவுஸ்லாம் கை குண்டா தெரியுது. வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கு, 72 கிலோ. என்னோட ஹைட் எவ்வளோ?
ஹைட்டு 153 157. ஆமா, ஓவர் வெயிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுதான் இப்போ குறைக்கிறதுக்காக டயட் பிளான்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வாக்கிங் போறேன், ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போறேன். இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நல்லா வெயிட் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கிரகப்பிரவேசம் வீடு கட்டிட்டா வந்து பார்த்தோன்னா வெயிட் போட்டுருவாங்க எல்லாம் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே வெயிட் வந்து பார்த்தோன்னா ஏறிடுச்சு. ஒரு பூரிப்பு தான், சந்தோஷம். வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதானே. சரி. அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. என்னென்ன ஒரு சில என்னென்ன கலாய்ச்சி விட்டாங்க. எங்க ஆபீஸ் போனல அப்ப நான் சவுத் இந்தியன் கலினரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சேன் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன டெய்லியும் அப்ப ரெசிபி பண்ணுவோம், டெய்லியும் அந்த ஆபீஸுக்கு தூக்கிட்டு போவேன் நானு. இன்னைக்கு என்ன ரெசிபி அப்புறம் அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனல். ராகமா வேற பேசுவேன். அப்புறம் இதை சேர்த்துக்கலாம் அப்துல் கலாம் அப்படி சொல்லி ரிலேட்டிவ்லயும் பசங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு பயம். அப்பெல்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி யூடியூப் சேனல்ல அவ்வளவு பேர் கிடையவே கிடையாது, கொஞ்சம் பேர் தான். அப்போ வந்து 6 வருஷம் முன்னாடியே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோட பேசுனது. அப்போ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, நான் 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நல்லா வேலைக்கு போறீங்க, எதுக்கு உங்களுக்கு யூடியூப் சேனல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஆமா, ஸோ அதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ். பண்ணால் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வந்து மூவ் பண்ணி தான் வந்தோம். ஃபன் ரியாக்ஷன் தான், பெருசாக சொல்கிற அளவுக்கு இன்னும் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குழந்தைலாம் இல்லாமல் எப்படி யூடியூப்ல ஆட்டம் போட்டுனுக்குறாங்க, வேலைக்கு போகாத இதுன்னு. 3 இயர்ஸ் பேபி வரதுக்கு எங்களுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் தான் நாங்கள் யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்தோமா, அதனால பேபி பார்த்துக்கல, ஆனால் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிறைய வந்து ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காசுலாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் கூட பேசினாங்க. தேவையில்லாத வேலை சுற்றிக்கிட்டு இருக்குங்க செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாமே ஓகே தான். நாங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மண்ணு எங்கள் வேலையை பார்த்துட்டே இருந்தோம். இப்போ நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கே படிச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ். மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு. ஆமா, அப்போ வந்து ஒரு கெத்து தான் தெரியுமா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல போய் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தேன். நான் போகும்போதெல்லாம் கவுன்சிலிங்ல எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் என் கூட படிக்கும்போது அப்போ நிறைய பேர் சேர்ந்தாங்க காலேஜுக்கு, சுத்தமாக சீட்டு கிடைக்கவே இல்லை. எனக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஐயப்பா இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜில் கிடச்சிது. அது வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜும் அந்த காலேஜும் பக்கத்தில் இருக்கும், அதே ஒரே ஓனர் தான். அந்த காலேஜில் தான் நான் படிச்சுட்டு பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பாஸ் ஆகி வந்து சிவில் இன்ஜினியராக வேலை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 வருஷம். ஓகே, இதான் எங்களோட குவாலிஃபிகேஷன். ஆனா வந்து நாங்க நான் பேசுறது வித்தியாசமா இருக்கும். என்னம்மா நீ பேசுற அப்படின்ற படிச்ச மாதிரியே பேசுற அப்படின்னு கேட்பாங்க. படிச்ச மாதிரி நீலாம் படிச்சிருக்கேன்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஃப்ரெண்ட்ஸ். பேசுற பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சுத்தி பேசுறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். அது மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நான் தமிழ் மீடியம் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு, ஆமாம், சடனாக வந்து இன்ஜினியரிங்லாம் போயிட்டு இங்கிலீஷில் வந்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அது படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன தேரி கொடுக்குறாங்களோ அதை மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறதுக்கே வந்து திணறிட்டேன். ஆமாம், ஸோ நமக்கு வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அது நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். அது சொல்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் தான், அது வந்து பெரிய நாலேஜ்லாம் இல்லை. இருந்தாலும் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் ஜெஷிதாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதுலேருந்தே அவகிட்ட கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுறது, நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வீக்காக இருக்கிறோமோ அதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வீக்காக இருக்கோம், இதெல்லாம் வந்து ஜெஷிதா வந்து நல்லா படித்தானா அவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சொல்லி ஒன்று பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் படிச்சிருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். இதுதான் படிச்சு 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். கேஸ் அடுப்பு வந்து உங்க வீட்டில் இருக்கிறது கரண்டா இல்லை வந்து கேஸான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கேஸ் அடுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் வந்து வெளியில் வைக்கல, உள்ளே தான் வச்சிருக்கோம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிலிண்டர் வெளியே வச்சிருப்பாங்கன்ற மாதிரி. சிலிண்டர் வெளியெல்லாம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே தான் கபோர்டு திறந்தா உள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வெளியிலயுமே வைக்கலாம். ஹோல்ஸ் பண்ணி சிலிண்டர் வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு போலாம். ஆனா நாங்க என்ன பண்ணல, ஃபியூச்சர்ல கனெக்ஷன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடு கட்டுறதுக்கு எப்படி சேவிங்ஸ் வந்து பண்ணீங்க, புது வீடு கட்ட எதுக்கு முடிவு பண்ணீங்க, என்ன காரணம் அப்படி சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீடு கட்டணுன்றது எல்லாரோட ஆசை தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருந்ததுன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால வீடு கட்டணும்னு எதுக்கு ரீசன்னா, நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே வாடகை வீட்டில் தான் அதிகமாக இருந்தோம். 1 மாசத்துல இருந்தே நாங்கள் வாடகை வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்,
ஸோ அடுத்தடுத்து வாடகை வீடுன்னு மாற்றிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருந்தோம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு குழந்தை வந்துருச்சு, நம்ம வீடு நமக்குன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எப்படி சேவிங்ஸ்லாம் வீடு கட்ட பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து சென்னையில் வாடகை வீட்டில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நாங்கள் லீஸு பணம், நாங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் லீஸுக்கு ஃபஸ்ட்டு வாடகை கொடுத்து வாடகையிலே இருந்தோம். அதுக்கப்புறம் லீஸுக்கு போயிட்டு லீஸ் பணம் கொடுத்துருந்தோம். 6 லட்சம் கொடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலி பண்ணிவிட்டு வரும்போது அந்த 6 லட்சம் எடுத்துகிட்டு வந்தோமா, அதுக்கப்புறம் நாங்கள் சீட்டு போட்டு வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் சீட்டு கல்யாணம் ஆனதுலேருந்தே நான்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அம்மா வந்து சீட்டு கட்டுவாங்க. கிராமத்தில் வந்து சீட்டு கட்டுவோம். மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதிக்கிற காசை ஒரு 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா மொத்தமாக நம்ம பெரிய அமௌண்ட் நம்ம சீட்டு கேட்டு வாங்கிக்கலாம். வீடு கட்டுறதுக்கோ வந்து எங்க அம்மா கிட்ட இருந்தா வந்து நாங்க இன்னுமே எங்க ஊர்ல வந்து சீட்டு கட்டின்னு தான் இருக்கோம். அந்த சீட்டு கட்டுறது, அப்புறம் வந்து காசு இருக்கும்போது நகை ஏதாவது எடுத்து வைக்கிறது. நாங்க வந்து அப்போ எங்கிட்ட நகை எடுக்கிறதுக்குலாம் காசே இல்லை. ஆனா அந்த நகைலாம் எடுத்து வச்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் நகை எடுக்கவே முடியாது போல பேபி. மெயினாக நாங்கள் வீடு கட்டினதுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கட்டினது அந்த 6 லட்சம் வாங்கிட்டு வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் சங்கீதாக்காக போட்ட அந்த கோல்டு, அது எல்லாத்தையும் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே நாங்கள் வந்து ப்ளச் பண்ணி தான் நாங்கள் வீடு கட்டினோம். நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ணி வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எங்கள் பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலயமா தான் நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டினது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் வந்து கேட்டிருந்தீங்க. மறந்தே போயிடுச்சு பேபி எனக்கு. 10th 12th மார்க்கா ஃப்ரெண்ட்ஸ்? 10th வந்து 381 மார்க். நான் 389 நான் 9 மார்க் நான். அதான் எனக்கு தெரிஞ்சு 8 மார்க்கே என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு எனக்கு வித்தியாசம். அதே மாதிரி 12th வந்து நான் 800 மார்க், சங்கீதா 850. ஆமா 56. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற. ஆனால் நான் ஸ்கூல் செகண்ட் மார்க் இல்லை. நான் என்னோட ஸ்கூல் விழுப்புரம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ பெரிய ஸ்கூல், 150 பேர் ஒரு செக்ஷன்ல. நான் படித்த ஸ்கூலில் நான் ஸ்கூல் செகண்ட் மார்க் ஃப்ரெண்ட்ஸ். 800 மார்க் தான், ஆனால் ஸ்கூல் செகண்ட் மார்க், கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் 856 54 12th. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. டிஃபிகல்ட்டான கொஸ்டின். நியூலி மேரிடுக்கு அட்வைஸ் சொல்லுங்க. நான் மாமியார் வீட்டில் இருக்கேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அனுசரித்து பொறுத்து போகணுமா, இல்லை நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவங்க ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்றது கரெக்டாக சொன்னாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதை கேட்டுட்டு நம்ம அனுசரித்து நடந்தா சண்டைலாம் இல்லாமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லா இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அதனால் நம்மளோட ரெஸ்பெக்ட் எங்கெல்லாம் குறையுதோ அங்கே நம்ம வந்து கரெக்டாக இது நம்ம வந்து சண்டை போடாத இதுதான் ரீசன் சொல்லி புரிய வச்சு பேசணும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் முக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம அனுசரித்து நம்மளோட சுய மரியாதையோட நம்ம மாமனார் மாமியார் வீட்டில் வாழ்தான் நல்லது தான். கரெக்டா அட்வைஸ் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு அட்வைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே மாமியார் வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருந்தேனே. ஸோ வந்து ரொம்ப நாள் வந்து இல்லை, கன்சீவ் ஆகிற பிறகு தான். ஏன்னா நான் சென்னையில் தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போனோம்ல நம்ம வீட்டில். ஆமாம். ஸோ அது சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் தெரியல. பட் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்பயுமே வந்து சண்டை போடாமல் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஆமா, எங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்க வந்து இல்ல அனுசரிச்சு நடந்துக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்டாவும் இருக்கணும். எந்த இடத்துல எது வேணுமோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபை ரன் பண்ணணும். நியூலி மேரிடுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சண்டை போடாம வந்து என்னதான் எவ்வளவு ஃபேமிலியில சண்டை இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, ஒய்ஃப் ஏதோ மிஸ்டேக் பண்றாங்கன்னா அதை போயிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஸோ ஒரு 3வது மனுஷனை நம்ம 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாது. நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டா சண்டை சீக்கிரமா முடிஞ்சிடும். வேற ஒருத்தவங்க கிட்ட பேசினா அவங்களோட தாட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லி ஸோ நமக்குள்ள பிரச்சனை தான் பெருசாகுமே கண்டி நம்ம எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் பேசி சால்வ் பண்ணா அது ஒரே நாள்ல ½ hourல கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். வெளியில கொண்டு போனா அது வந்து பூகம்பமா வெடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுதான் சங்கீதாவோட அட்வைஸ். இப்படிதான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் பாப்பாவோட ஃபுல் டே ரொட்டீன் வந்து வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதுவும் வீடியோ போடலாம். ஜஷிதாக்கு எப்படி வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறீங்க, எல்லாமே சாப்பிட்றாளா, எப்படி அவளுக்கு சாப்பிட வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ராகி பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை ராகி எடுத்து ஊற வச்சு
அதை வந்து மிக்சியில் அரைச்சி பாலாக எடுத்து அந்த பாலை வந்து கஞ்சி காசி தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுதான் முத ஜஸ்விதா கொடுத்த ஃபுட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு கேரட்லாம் போட்டு குழன்னு வேக வச்சு கொடுக்கறது. அப்புறம் உருளைக்கிழங்கு அவள் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றது இட்லி, கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி அது மாதிரி ஊட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் ஜஸ்விதாவுக்கு கொடுத்து குழந்தைக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அது கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றத சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் வந்து நியூபார்னாக இருப்பாள், ஒரு வயசு வரைக்கும் அவளுக்கு பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதே கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் எல்லாமே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் என்னோட அலைனர் பற்றி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அலைனர் வந்து போட்டிருக்கீங்களா, இப்போ லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் அலைனர். ஆமாம், இப்போ வந்து எனக்கு வித்தியாசம் தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து நிறைய பேர் உனக்கு பல்லு தூக்கிட்டு இருக்குமா, கிளிப்பு போடுன்னு நிறைய கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது. எனக்கு அப்போலாம் பல்லு தூக்கிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் வந்து கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் ஐயோ ஆமா எனக்கு பல்லு தூக்குன மாதிரி தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அலைனர் வந்து போட்டோம். அலைனர் போட்டு இப்போ அலைனர் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரீடைனர் போட்டுருக்காங்க. ஆமா, சிரிச்சா எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பல்லு தூக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சிரிக்கும் போது கொஞ்சமா பல்லு தெரியும், இப்போ ஃபுல்லா வாயில இருக்கிற ஃபுல் எல்லா பல்லும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. நீ நல்லது சொல்றே இல்ல கெட்டது சொல்றே? எனக்கு ஒன்றும் நல்லா இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், அதுக்குள்ள என்ன முறைக்கிறாரு. அலைனர் வந்து அவங்கவுங்க பல்லு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஆகும். நான் இன்விசிபிள் அலைனர் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுனால நான் அது போட்டேன். பல்லில் கேப் இருந்தாலும் அது போடலாம். பல்லு வந்து சரியாக வந்து பொருந்தாமல் இருக்கும்ல, ஒருத்தவங்க முன்ன பின்னன்னு சொல்லிட்டு கொசன்னு நிறைய பல்லு இருக்கும். அது மாதிரி பல்லு இருக்கிறவங்களும் ஒரு பல்லை பிடிங்கிட்டு அலைனர் போட்டால் வரிசையாக அது வந்து அதான் அலைனர்னா வரிசையாக வந்து அடிக்க வைக்கிற மாதிரி காட்டும். ஆமாம், ஸோ உள்ள அமுக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது டாக்டர் கிட்ட போய் காட்டினா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து பல்லு தூக்கின்னு இருக்கிறதுனால அலைனர் போட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், Q&A வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து Q&A வந்து கேட்காம உங்கள் வீடியோ எல்லாமே ரொம்ப நாளாக பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு, 3 வருஷமா பார்க்குறேன், 5 வருஷமா பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.